ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நம்மளோட மொபைலில் ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு பார்த்தாவே நம்மளோட காண்டாக்டை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட காண்டாக்டை நம்மளோட மொபைலில் எப்படி பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருக்கிறது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் மொபைல் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்தி உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணிக்கிங்க. முதல்ல நம்மளோட மொபைலில் இருக்க காண்டாக்டை எப்படி நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சிங்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி காட்டும். அதுக்கு நேராக டவுன் ஏரோ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மொபைலில் இருக்க எல்லா மெயில் ஐடியும் அதில் விசிபிள் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜிங் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் ஜிமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி எல்லாமே காட்டும். நீங்கள் உங்களோட காண்டாக்டை எந்த மெயில் ஐடியில் சிங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா சிங்க் காண்டாக்ட் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்டை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜிமெயிலில் அப்லோட் ஆயிரும். இனிமேட்டுக்கு இந்த மெயில் ஐடியை நீங்கள் எந்த மொபைலில் லாகின் பண்ணாலும் அந்த காண்டாக்ட் எல்லாமே விசிபிள் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் இருக்க காண்டாக்டை எப்படி சாஃப்ட் காப்பியாக பேக்கப் எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த கூகுள் காண்டாக்ட் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க, ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி எல்லாமே லாகின்ல எத்தனை காண்டாக்ட் இருக்கா அப்படின்ட்டு எல்லாமே காட்டும். நீங்கள் இப்போ இதை ஃபுல்லாகவே பேக்கப் எடுக்கிறது எப்படின்னா, மேலே இருக்க 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செலக்ட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்க எல்லா காண்டாக்டும் செலக்ட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா 533 காண்டாக்ட் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டுது. மேலே ஷேர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட 533 காண்டாக்டும் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வரும். எக்ஸ்போர்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன சோசியல் மீடியாவில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் டு டிரைவ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா தான் உங்களோட மெயிலில் பேக்கப் எடுக்க முடியும். உங்கள் மெயிலில் லாகின் எங்கே வேணாலும் லாகின் பண்ணி இந்த பேக்கப்பை நீங்கள் எங்கே வேணாலும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்துருச்சு, டைட்டில், அக்கௌண்ட், என்ன அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு இருக்குது, அதுக்கு நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்போ தான் தெரியும். இப்போ நான் இதில் காண்டாக்ட் இல்லைன்னா ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு டைப் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணி ஃபோன் நம்பர் ஓகே. இப்போது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஃபோல்டரில் அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணோன்னே ஃபோல்டர் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட காண்டாக்டில் ட்ரைவில் அப்லோட் ஆகும். நீங்கள் உங்கள் ட்ரைவை ஓப்பன் பண்ணிக்கங்க. எல்லா மொபைல்லையும் உங்கள் ட்ரைவ் இருக்கும். பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் இருக்கும். ட்ரைவை ஓப்பன் பண்ணிவிட்டு 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணால் கீழே ரீசெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டான இது காட்டும். இதில் ரீஃப்ரெஷ் பண்ணி விடுங்க, அப்போ தான் உங்களோட ஃபைல் அப்லோட் ஆகும். இனிமேட்டுக்கு நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை எங்கே வேணாலும் லாகின் பண்ணி ட்ரைவுக்குள்ளே போயிட்டு உங்களோட காண்டாக்ட் பேக்கப்பை எடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்கள் காண்டாக்ட் மிஸ் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி காண்டாக்ட் காட்டும். காண்டாக்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிரும் உங்களோட மொபைலில். இது போன்ற டெக்னீஷியனில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள தமிழ் மொபைல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே ரிசீவ் பண்ணிக்கங்க. திரையில் தோன்ற வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.